எந்த டவுட்டும் உங்களுக்கு இன்னைக்கு கிளியரன்ஸ் கிடையாது. மேம் வணக்கம். எல்லாரும் மியூட் போடுங்க. மேம் ஐயாவோட அந்த டெமோ கிளாஸ் சொல்லியிருந்தீங்க, அது யாருமே ஜாயின் பண்ணல. இப்போ ட்ரை பண்ணி பார்த்தேன். சார், இந்த வகுப்பு தான் டெமோ வகுப்பு. இப்ப ஐயா இங்கதான் இருக்கிறாங்க. ஓ, இந்த லிங்க் தானா? சரி சரி, நான் எல்லாருமே அது பழைய லிங்க் நினைச்சேன். ஓகே மேம், ஓகே மேம். இதே வகுப்புல தான் சார். ஓகே மேம், ஓகே மேம். ஓகே, மியூட் போடுங்க. எல்லாருமே மியூட் போடுங்க. எல்லாரும் கம்பல்சரி வீடியோல வாங்க. திருவாதிரை எப்படி இருக்கு? அம்சம்
அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கீழே இருக்கு பாருங்க தம்பி. வணக்கம் ஐயா. தம்பி அது ஒண்ணு, அதுக்கு அடுத்து அந்த ப்ளூ கலர் ஒண்ணு, பச்சை கலர் ஒண்ணு, உன் கை பக்கத்துலயே இருக்கு பாரு. எல்லாத்தையும் 3 புக்கு எல்லாத்தையும் ஒண்ணு எடுத்து வா. ஏற்கனவே அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்பு யாரா அட்டன் பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க ஐயா. போட்டிருக்கேன். சண்முகவேதி சார் மியூட் போடுங்க. கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நம்ம ஜோதிட மாணவர் வந்துட்டார், அதனால பேசிக்கிட்டு உட்காந்துட்டான். அதனால தாமதம். அதனால ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவான். சரிங்களா? யாரு இதுக்கு முன்னாடி யாராவது பிரசன்ன வகுப்பு அட்டன் பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க. லாஸ்ட் டைம் டெமோ கிளாஸ் வச்சப்போ அட்டென்ட் பண்ணேன் சார். அட்டன் பண்ணது வேற யாரும் இங்க எந்த டீம்ல இருக்கவங்க யாரும் அட்டன் பண்ணல? ராசி கட்ட போட தெரியுமா உங்க எல்லாத்துக்கும்? தெரியுங்க. தெரியும் சார். தெரிஞ்சவங்கள ராசி கட்ட ஒண்ணு போடுங்களேன். போட்டாச்சு.
சரி, பாரம்பரிய வகுப்புல கிட்டத்தட்ட கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட் ரைட். பாரம்பரிய வகுப்புல படி சொல்லியிருக்கீங்க. ஆமா, அதிலே கலந்துக்கலாம். கலந்துக்கலாம். சரிம்மா, பா. அவங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு லக்கணம் போடுங்க. நீங்க எல்லாம் ஒழுங்கா சாமி கும்பிடுறீங்களா, சாமி கும்பிடலையா, இல்ல போலியாக சாமி கும்பிடுறீங்களா, இல்ல உண்மையிலேயே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு இன்னைக்கு கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா நம்ம பட்டை கிட்டையெல்லாம் போட்டுட்டு வந்துடுறோம். சாமியை கும்பிட்டுட்டு பட்டை போட்டிருக்கோமா, இல்ல உண்மையிலேயே பட்டை போட்டிருக்கோமா அப்படின்றத இப்ப கண்டுபிடிக்கிறோம். நாளைக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு வரப்போகுது. உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் வரப்போகுது. அதை நாளைக்கு சொல்றேன். இப்ப நாளைக்கு வகுப்பு, இந்த அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்பு நாளைக்கு நடத்த போறோம். இது கட்டணம் வந்து 5000. சரிங்களா? காலையில 11:30 to 12:30 மணிக்கு அந்த வகுப்பு நடத்த போறதுக்காக இப்ப நம்ம ஒரு விளம்பரம் பண்ண போறோம். சரிங்களா? அந்த வகுப்பு நான் சொல்லி தர்றதுக்கு தெரியுதா, எனக்கு பிரச்சனை தெரியுதா அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு உங்களுக்கு. ஏன்னாப்ப நான் வகுப்பு படிக்க முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அதுக்குதான். சரி, இப்ப போட்டீங்க இல்லையா? போட்டாச்சு இல்லையா? விருந்தா என்ன லக்கணம் போட்ட? கன்னி சார். கன்னி லக்கணம். நீ உண்மையிலே சாமி கும்பிடுறியா? கும்பிடுவேன் சார். உண்மையிலேயே சாமி கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்க. அது குலதெய்வத்தை ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே உனக்கு. சிவன் சார், சிவன் ரொம்ப பிடிக்கும். ரைட். ஆளை கட் படிக்கங்க. அப்படியே ஒவ்வொருத்தர் சொல்லுங்க பாக்க, நீங்க என்ன லக்கணம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லி. ஓகே. அடுத்தது ஓகே. யார் போட்டது? கும்பலக்கணம் ஓகே. தனுசு லக்கணம் போட்டீங்களா? யாரு? என்ன லக்கணம்? தனுசு லக்கணம். சரி, லக்கணம் போட்டிருந்தீங்க. நான் கேட்கிறேன். மகர லக்கணம். மகர லக்கணம் போட்டது யாரு? ஒரு ஆளு தானா? ஜெயா மட்டும் தானா? அடுத்தது மேச லக்கணம் யாரா போட்டிருக்கீங்களா? நான் போட்டிருக்கேன் ஐயா. சொர்ணா. சொன்ன மேச லக்கணம் போட்டிருக்கீங்க. நான் போட்டிருக்கேன் ஐயா மேஷ லக்னம். மேச லக்கணம் போட்டவங்க. அடுத்தது கடக லக்கணம் போட்டவங்க யாராவது? கடக லக்னம். விருச்சிக லக்கணம் யாராவது போட்டீங்க? கடக லக்னம் நானும் போட்டிருக்கேங்க ஐயா. கடக லக்கணம் போட்டவங்க. விருச்சிக லக்கணம் யார் போட்டிருக்கீங்க? மீன லக்கணம். மீன லக்கணம் எல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்ப இங்க பாருங்க, மேச லக்கணம், கடக லக்கணம், விருச்சிக லக்கணம், மகர லக்கணம். இப்ப 4 லக்கணம் சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த 4 லக்கணம் யாரெல்லாம் போட்டிருக்கீங்களோ இவங்க எல்லாம் ஒழுங்கா சாமி கும்பிடுறதே கிடையாது. அந்த லோகி ஐயா, இன்னொரு முறை உங்க ஆடியோ ஓபன் பண்ணீங்கன்னா வகுப்புல இருந்து ரிமூவ் பண்ணிருப்பேன். உங்களுக்கு 5 முறை நான் வீடியோ கட் பண்ணிருக்கேன், ஆடியோ கட் பண்ணிருக்கேன். சும்மா திறந்து விட்டுட்டு விஜய் பேசுறதெல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. வயசான இடத்துல அரா சங்கரான்னு பாட்டு பாடணும். தெரியுங்களா? என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க தெரியுதா? சொர்ணா, என்ன லக்கணம் போட்டீங்க? மேஷ லக்னம். மேச லக்கணம் போட்டு. ரைட்டா? நீ ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் பூட்டி கிடந்துச்சா இல்ல போன வழியிலே திரும்பி வந்தியா? கோயில் விநாயகர் கோயிலுக்கு நேற்று நைட்டு போனேங்கய்யா. போனேன், ஆனா கோயில் மூடி இருந்தது. சாமி வெளியே நின்று கும்பிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்கு பிரசன்னா?
நம்ம இந்த பிரசன்னத்துல மட்டும்தான் எடுக்க முடியும். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சுரேஷ். சுரேஷ், மேஷ வாங்க. லக்னம் நானும் போட்டேன். மேஷ லக்னம் போட்டேன். ஆ, நேத்து பூச நட்சத்திரம் சித்தர் கோயில் போயிருந்தேன். ஆ, ஒரு கோயில் நட சாத்தி இருந்தது. நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. ம். அதுதான் போயிட்டு வந்தேன். கண்டிப்பா ஐயா. ரொம்ப பிரசன்னம் சூப்பர் ஐயா. நன்றி வணக்கம். நிறைய எடுப்போம். ஆனாலும் ஒரு சித்தருடைய 6 பேர் ஜீவன் சமாதி ஒரே இடத்துல இருக்காங்க. இவ்வளவு நாள் தெரியல, நேத்து தான் தெரிஞ்சது. அப்புறமா இந்த அடுத்த நாள் வர சொல்லிட்டாங்க. ஆனாலும் சித்தருடைய ஆசீர்வாதம் கிடைச்சது ஐயா. ரொம்ப நன்றி. ஆமா, ரைட்டுங்களா? அப்ப என்ன செய்யணும்? மனமுருக இறைவனை வேண்டணும். ஹாய் பாய் போயிட்டு மாப்பிள்ள அப்படிலாம் சொல்லிட்டு வரக்கூடாது. அது மாப்பிள்ளை விநாயகருக்கு மட்டும்தான் அப்படி சொல்லணும். சரிங்களா? மாப்பிள்ளை விநாயகர்னு ஒருத்தர் இருக்காரு. போயிட்டு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். மற்றவங்களா இறைவனை இறைவனாத்தான் கூப்பிடணும். சரியா? அடுத்தது, யாரு அம்மா அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கிறோம்? எல்லாருமே நாங்க தான் பாசமா இருப்போம் சொல்லுவீங்களே, அது இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்போமா? இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கலாமா? இப்ப நம்ம ராசி கட்டை ஒண்ணு போட்டோம் இல்லையா, அதுக்கு அடுத்து இன்னொரு ராசி கட்டை போடுங்க. பாத்துருவோம். கடக லக்னத்துக்கு சொல்லவே இல்லை சார். என்னங்கம்மா? கடக லக்னத்துக்கு கடக லக்னத்துக்கு அதான், கடக லக்னத்துக்கு வீட்டுல இருந்து பிறப்பிட்டு கோயிலுக்கு போக முடியாம வீட்டுல நின்றுட்டியே. ஒரு கோயிலுக்கு போறோம்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு போகல நீ. ஆமா சார். தனுஷுக்கும் சொல்லல. தனுசு லக்னத்துக்குலாம் நல்லா இருக்கு. அதாவது மத்த இப்ப நான் சொன்ன லக்னங்களை தவிர மத்த லக்னத்துல இருக்கவங்க எல்லாம் தெய்வத்தை நீங்க வணங்குறீங்களோ இல்லையோ, உங்களை தெய்வத்துக்கு பிடிச்சிருக்கு. மத்தவங்க அதுக்காக அயோக்கியர்களோ மோசமானவங்களோ இல்ல. இந்த நேரத்துல அவங்க சரியா வணங்கல, ஒழுங்கா வணங்க சொல்லுது. ஏன்னா ரொம்ப பிடிச்சிருக்குது, ஆனா ஒழுங்கா வந்து என்னை சந்திக்கல அப்படின்னு வருத்தத்துல இருக்காரு. என்ன சொல்றனா? ஆமா, நான் உன்னை நீ கொலக்கட்டை தருவேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். நீ கொலக்கட்டை கொண்டாந்து கொடுக்காம நீ என்னை வந்து பார்க்க வந்தா நான் கோச்சுக்கிட்டு விநாயகர் கூட்டிக்கிட்டாரு. அதே மாதிரி சுரேஷ், எல்லா சித்தர்களையும் நம்ம போய் பார்க்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எல்லா சித்தர்களுக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. உனக்கு மனசுல உன்னோட நம்ம நட்சத்திர புக்கில் எழுதியிருப்பேன் அவங்களுக்கு உரிய சித்தர். அந்த சித்தரை நீங்க ப்ராப்பர் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்றேன்னா காக பூஜாட்டாரை மட்டும்தான் வணங்குவேன். வேற யாரையுமே விருப்பப்பட்டு நான், அதாவது போற இடத்துல இருந்தாங்கன்னா மரியாதை வணங்குறது, அவங்கள போயே ஆகணும் நான் கண்டிஷனுக்கு போக மாட்டேன். புரிஞ்சா இல்லைங்களா? அவரை மட்டும்தான், அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சித்தர்களை தான் வச்சுக்கணும். நீங்க இறைவனை எப்படி கும்பிடணும் தெரியுமா? நிறைய பேர் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, சிவனை கும்பிடுறவன் வந்து பெருமாளை கும்பிடவே மாட்டான். நம்ம மாதிரி டம்மி பீஸுக்கதை எல்லா சாமியும் ஐயா சாமி எதா கொடுன்னு எல்லா சாமியும் கும்பிடுறோம். பெருமாளை கும்பிட்றவன் சிவனை கும்பிடவே மாட்டான். அம்மனை கும்பிட்றவன் வேற யாரையுமே கும்பிட மாட்டான். அவனுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிருவான். புரிஞ்சா இல்லைங்களா? நீங்க சிவன் அடிகளார்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எதையுமே கும்பிட மாட்டாங்க, சிவனை மட்டும்தான் கும்பிடுவான். அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் இருப்பாங்க. நாம என்ன பண்றோம்? இந்த சாமிகிட்ட போனோம்னா வருமானம் வந்துருமா, அந்த சாமிகிட்ட போனா வருமானம் வந்துருமான்னு நம்ம ட்ரை பண்றோம். இறைவன்கிட்ட போய் குறைகளை சொல்லிடுற மாதிரி நிறைகளையும் சொல்லிட்டு வரணும். சரி, அதெல்லாம் சொல்லித்தரேன், நிறைய விஷயம் சொல்லித்தருவோம். சரி, இப்ப வந்து அந்த மேஷம், கடகம், விருச்சிகம், மகரம், இந்த 4 லக்னத்தை தவிர மற்ற யாரெல்லாம் போட்டிருக்கீங்களோ உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டு. நீங்க இறைவனை மென்மேலும் வணங்கி வளர்ச்சி வரணும். ரைட்டா? இந்த லக்னங்கள் நான் 4 லக்னம் சொன்ன பார்த்தீங்களா, அவங்க நீங்க பிரியமானவர்கள் தான். நீங்க இறைவனுக்கு பிரியமானவர்கள் தான். என்னத்தையோ நீங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க, அதனால கோச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால போய் சமாதானப்படுத்துங்க. லட்டை வாங்கி கொடுப்பீங்களோ இல்ல சுண்டல் வச்சு கொடுப்பீங்களோ, அவங்க தெய்வத்தை உங்களுக்கு அதாவது அது அவர் பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்து போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சரியாய். ஓகேவா? சரி, இப்ப அம்மா அப்பா யாரெல்லாம் நல்லா வச்சிருக்கீங்க அப்படின்றத பார்ப்போம். உமா சொல்லுங்க, என்ன லக்னம் போட்டீங்க? சத்தமா சொல்லுமா. கன்னி லக்னம் போட்டியா? கன்னிங்க ஐயா. கன்னி லக்னம் போட்டிருக்கீங்களா? ஐயா கன்னி லக்னம் போட்டிருக்கிறோங்க ஐயா. கன்னி லக்னம். கன்னி லக்னம் போட்டிருக்கேன் ஐயா. சார் தனுஷுங்க சார்.
இருங்க எனக்கு ஒரு விஷயத்த நான் பேசி முடிக்கிறேன், அப்புறமா வாங்க பேசுங்க. இப்ப கன்னி லக்னம் போட்டிருக்காங்க இல்லையா, அம்மாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஒழுங்காக செய்யலையே உமா அவர்களே. தெரியலீங்க. புரியலீங்க ஐயா. அம்மா எங்க இருக்காங்க? ஆமா, இங்கதாங்க, கோயம்புத்தூர் தாங்க. கோயம்புத்தூருக்கு எப்போ போய் பார்த்தீங்க? பக்கத்துல தாங்க இருக்காங்க. நேத்து கூட பார்த்துட்டு தான் வந்தேங்க. பார்த்துட்டு வந்தேன். ஏதோ வருத்தத்துல இருக்காங்க. ஆ, சரி சரி என்ன சரிங்க. வருத்தம்? அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலைங்க. கூட என்னால இருக்க முடியல. உன் மேல கொஞ்சம் வருத்தத்துல தான் இருக்காங்க. சரிங்க சரிங்க. சரி பண்ணுங்க. சரிங்க. ஆமா, கன்னி லக்னம் யாரெல்லாம் போட்டீங்களோ அம்மா விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா நீங்க வந்து அம்மா விட்டு தனியா இருக்கிற மாதிரி ஒரு செட்டிங் இருக்கு. பிரிஞ்சு போயிட்டீங்களோ அப்படின்னு உங்க அம்மா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயா இறந்திருந்தாங்கன்னா ஆஹ் இப்ப எங்க அவங்க அம்மா இறந்த நாளைக்கு ஆமா வருத்தமா இருப்பாங்க. கரெக்டா? அதனால இந்த இறந்த நாள்ல ஒரு தயிர் சாதம் ஏதோ ஒண்ணு ஏழைகளுக்கு வாங்கி கொடுங்க. ஓகே சரியா? ஓகே தேங்க்ஸ். சிம்ம லக்னம் சார். சிம்ம லக்னமா? யார் சிம்ம லக்னம் சொன்னது? மலர்விழியா? இருங்க இருங்க, சிம்ம லக்னத்துல முடிச்சு வரேன். மலர்விழியா சொன்னது? யார் சொன்னது? ஐயா நானும் சிம்ம லக்னம் தான் ஐயா. சரி, முருகேசனுக்கு தலையில உச்சந்தலையில வலி இருக்கா? மலர்விழிக்கு தலையில உச்சந்தலையில வலி இருக்கா? உங்களுக்கு தான் இருக்கு. மலர்விழி தானே இருக்கு. ம் ஆமா சார். ம் அம்மாவோடது நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம் அம்மா இல்ல சார். அதான் ஆசீர்வாதம் இருக்கு. அதைத்தான் கண்டுபிடிக்கிறதுக்கு. தனுசு லக்னம் ஐயா. தனுசு லக்னமா? சண்முக பிரியா அம்மா எங்க இருக்காங்க? தனியா இருக்கு. மத்தவங்க ஆடியோ ஓபன் பண்ணாதீங்க. சண்முக பிரியா சொல்லுங்க. சண்முக பிரியா ஆடியோ. அம்மா பாத்துட்டு இருக்கேன் ஐயா. அதாங்க ஐயா கேக்குறேன். உடம்பு முடியல, பாத்துட்டு இருக்கேன். நல்லா இல்லை, கவனமாக பயன்படுத்து, கவனமா பாத்துக்கோ. அம்மா உடல்வாகு சரியில்லை. என்ன கொஞ்சம் மனசெல்லாம் கொஞ்சம் குழப்பம் ஆகியிருக்காங்க. ஒழுங்கா நீ கவனிக்கணும், இன்னும் நல்லா கவனிக்கணும். சரிங்க ஐயா மிதுனம். இருங்க ஒரு நிமிஷம். சண்முக பிரியா, காலில் உனக்கு தழும்பு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆமாங்க ஐயா. இவ்வளவு நீளம் இருக்குமா? இருக்குங்க ஐயா. கரெக்ட் ஐயா. ஓகே, நான் நல்லா பாத்துக்கிறேன் தான் ஐயா. அப்படி நான் நல்லாதான் பாத்துக்கிறேன். அவங்க மனசு எப்படி இருக்குன்னு கேக்குறேன். நான் நல்லா பாத்துக்கிறேன்னா இல்லையா, நல்லாதான் கவனிக்கிற மாதிரி என் மனசு சொல்லுது ஐயா. அதை கேக்குறேன் ஐயா. கொஞ்சம் கவனிக்கணும். மனசு விட்டுட்டாங்க, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சரி பண்ணணும். சரிங்க ஐயா, நன்றி. பொம்பளை பிள்ளைய யாருமே குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்க வயசானவங்க எல்லாம் நம்மள அது இது ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. என்ன பண்றது, அனுசரிச்சு போகணும். ரைட்டு, சொல்லுங்க வேற யாரு என்ன லக்னம்? சீனிவாசனா? சீனிவாசன் துலா லக்னம் சொன்னீங்க. யாரெல்லாம் துலா லக்னம் சொல்லியிருக்கீங்க, அவங்களுக்கு எப்படி இருக்கு பார்ப்போம். என்ன சீனிவாசா, அம்மாவோடது நல்லா திருப்தியா எந்த விஷயமே இல்லையே. என்ன உனக்கு உங்க அம்மாவுக்கு சண்டை இருக்க மாதிரி வருது? இல்லையா, அது அப்பப்ப எப்பயாச்சும் இருக்கும். வருத்தத்துல இருக்காங்க தம்பி. ஓ சரிங்கய்யா. உன் கூட இருக்காங்களா, நீ தனியா இருக்கியா? கூட தான் இருக்காங்க. மாடியில இருக்காங்க, உனக்கு கீழே இருக்காங்க. ஒரே வீடு. ஒரே வீடு. கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? ஆயிடுச்சு. மனசுக்குள்ள திருப்தியா இல்ல, சரியா? சம்சாரம் பேச்ச மட்டும் கேட்கணும்ன்றது இல்ல, அம்மா பேச்சையும் கேட்கணும், சம்சாரம் பேச்சையும் கேட்கணும். யார் பக்கம் ஒரு பக்கம் சாஞ்சாலும் இன்னொருத்தருக்கு வருத்தமாகும். ஈவன் பண்ணு, ஈவனா இல்ல, சரியா? சரிங்க. ஆமா, உங்க வீட்டுக்காரம்மா வந்து பண வசதி வாய்ப்பு பிடிச்ச இது வசதி வாய்ப்போட இருக்கிற பிள்ளைன்றதுக்காக ரொம்ப ரெஸ்பான்ஸ் கொடுக்கப்படாத அம்மா விட்டு போட்டு.
நகை எடுத்தியா? சரியா? ஜுவல்ஸ் ஏதாவது எடுத்தீங்களா? ஆமாங்க ஐயா, போன மாசம் இது எடுத்தோம். ஆமா. சரியா? ஆமா. சரி, இந்த அம்மாவை நல்லா பாத்துக்க. ரொம்ப வருத்தமா இருக்காங்க. சரிங்க அவங்களுக்கு சரிங்க ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. சரிங்க ஐயா அதனால கொஞ்சம் பார்த்து இருக்கணும். சரிங்க கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பேசினேன்னா சரியா போகுது, அவ்வளவுதான். ஓகேங்க ஐயா, நன்றி. ஐயா மிதுனம். சார். ஐயா இது நான் என்ன? கேட்கலாமா? ஐயா மிதுனம். இல்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில படம் அடுத்தடுத்த விஷயத்த பார்ப்போம். ஐயா துலாம் லக்கணம் போட்டு அம்மா இல்ல, இப்ப எப்படி? அதுதான், அம்மா எல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. அம்மா இறந்து அவங்க ஆத்மா இன்னும் சாத்தியாகாம இருக்குது. துலா லக்னம் ஒன்னோட அம்மாவுக்கு. ரைட்டா? அவங்க இறப்ப அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இறந்த அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. யார் ஆமாங்க பேசுனது? ஐயா, நான் தான் சரண்யா. சரண்யா. அண்ணா. அம்மா இறந்த அன்னைக்கே சண்டை நடந்திருக்கு. அதை சரி பண்ணணும். ஏன்னா, அதாவது பட்டினியாக இறந்திருக்கிறார். சரிங்க ஐயா. ஏன்னா, அதனால கொஞ்சம் அதை பார்த்து அம்மா கொஞ்சம் மனதால வணங்கி. இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு இறந்து? அம்மா 2005ல இறந்தாங்க ஐயா, 10 அந்த வருஷம். இறந்த அன்னைக்கு மட்டும் ஒரு தயிர் சாதம் வாங்கி யாராவது ஒரு முதியவங்களுக்கு கொடுத்துட்டு வா. கம்பளி வாங்கி ஐயா, கொடுத்துட்டு வா. அந்த 4 நேரமெல்லாம் மறந்துருச்சு ஐயா, குழந்தையா இருக்கும்போதே. 12th குழந்தையா படிக்கும். இருக்கும்போது ஒண்ணுமே இல்லை, நீ அமாவாசை அன்னைக்கு போய் செஞ்சுட்டு வா, போதும். சரிங்க. ரைட்டா? சரிங்க. கும்பலக்கணம் ஐயா. தினம். கும்பலக்கணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா கடகலக்கணம் ஐயா. கடகலமா? கடகலக்கணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா மகர லக்னம். இருங்க, ஒரு நிமிஷம். அந்த கடகலக்கணம் சொன்னவர். ஹலோ, யாரு கடகலக்கணம் சொன்னவர்? ஐயா ஆமாங்க ஐயா. ஐயா நான் இப்ப அண்ணன் தம்பிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சொத்தையோ ஒரு பொருளையோ கொடுக்காம வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்களே. எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லைங்க ஐயா. நான் அக்கா தங்கச்சி. அக்காங்க ஐயா. அக்கா தங்கச்சி கொடுக்க வேண்டிய பொருள் ஏதோ ஒண்ணு கொடுக்காம உன் வீட்டுக்குள்ள இருக்கு. சரிங்க. அப்படி அம்மாவோட சொத்து. நல்லா தெரிஞ்சுக்க, அம்மாவுடைய சொத்துல ஒரு விஷயம். அத வந்து அக்கா தங்கச்சிகளுக்கும் கொடுக்க வேண்டிய உண்டு. அதை கொடுக்காம வச்சிருக்கீங்க. என்ன? அப்படி எதுவும் எனக்கு தெரியலங்க ஐயா. ஞாபகம் பண்ணிக்கங்க. சரியா? சரிங்க. இதுல வந்து இதுக்கு பின்னாடி பிரேக்ல இருக்கீங்க. இப்ப அப்படின்னா வளர்ச்சி இல்லாம இருக்குது. அது என்ன பாருங்க. அம்மாவோட நகை ஏதாவது அக்கா தங்கச்சி கொடுக்க சொல்லி அதை கொடுக்காம இருக்கீங்களா? இல்ல சொத்துல ஏதாவது ஒரு பாட்டு கொடுக்க சொல்லி கொடுக்காம இருக்கீங்களா? இல்ல ஏதேனும் ஒரு பொருள். சரிங்க. அது என்னன்னு யோசனை பண்ணி பாருங்க. அம்மாவோட நகையில எவ்வளவு இருந்துச்சு? இல்லைங்க ஐயா, அம்மா கூட நல்லாதான் இருக்காங்க ஐயா. அம்மா கூடதான் இருக்காங்களா? ஆமாங்க. அம்மா கூட இருக்காங்க. அப்ப அம்மாவுக்கு தர வேண்டிய பொருள் என்ன கேட்டுட்டு நீ என்ன செய்யாம இருக்கீங்க, அதை திங்க் பண்ணுங்க. அப்படி சரிங்க. அம்மா வந்து இப்ப ஏதோ ஒண்ணு வாங்கி தர சொல்லியிருப்பாங்க, அதை வாங்கி தராம நீங்க என்ன இழுத்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்றது ஃபார்மெட். அப்படி வச்சுக்கணும். சரிங்க. சரிங்க. அதை மட்டும் சரி பண்ணுங்க. மத்தாலாம் நல்லா இருக்கும். சரிங்க. சரிங்க. நன்றிங்க. தனுசு லக்னம். தனுசு லக்னமா? தனுசு லக்னத்துக்கு அம்மா நல்லா இல்ல. ஒழுங்கா தேவிகா பாருங்க. அம்மாவுக்கு நரம்பு சம்பந்தமான பாதிப்பு வேற இருக்கு. அம்மா இருக்காங்களா? இல்ல சார். ரொம்ப பாதகத்துல இருக்கு. உடனே அம்மாவுக்குரிய இதெல்லாம் நீங்க சரி பண்ணணும். எவ்வளவு நாளா சேர்ந்து? ஒரு 6 வருஷம் ஆச்சு சார். 6-7 6 வருஷமா. உங்களுக்கு பிரதர் யாரும் இல்லையா? இருக்காங்க பிரதர்ஸ். அவங்கள்ட்ட சொல்லி தர்ப்பணம் பண்ண சொல்லுங்க. தர்ப்பணமே பண்ணல. எவ்ரி இயர் பண்றாங்க சார். பண்றது சரியா இல்ல. அவங்க திதி பண்றாங்க. திதி தர்ப்பணம் கொடுக்கணும். கொடுப்பாங்க. தர்ப்பணம் கொடுத்துட்டு அப்புறம் திதி கொடுக்கணும். 2 பண்றாங்க. சிறப்பா இல்ல. ஓகே. 2 அண்ணனா? இல்ல தம்பிங்க, 2 பேர் தம்பி. 2மே தம்பி. 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு கல்யாணம். யார் வீட்டுல சண்டை நடந்துகிட்டு இருக்கு? என்ன சார்? யார் வீட்டுல உங்க தம்பி 2 பேரும் ஒய்ஃப் கூட சண்டை? யாரு கூட? சின்ன தம்பிக்கு கொஞ்சம். 2 தம்பி. அவங்க 2 மனைவிகள் இருக்காங்களா? அந்த யாராவது ஒருத்தருக்கு சண்டை சத்திரம் நடந்துகிட்டு இருக்கான்னு பாருங்க. இதுக்கு இன்னும் சரியாகலைன்னு அர்த்தம். ஓகே ஓகே சார். அதை இந்த வருஷம் பண்ணும்போது தர்ப்பணமா கொடுங்க, ஹோமங்கள் செய்யுங்க. அப்ப சரியாயிடும். சரிங்க. சாத்தியாகும். ஓகே. சரி, இந்த விஷயம் போதும். ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ,
சரி, யாராவது மனசுக்குள்ள நான் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இந்த பிரசனத்துல அப்படின்ற மாதிரி யாரா இருக்கீங்களா? ஐயா நான் இருக்கேன் ஐயா. சார் நான் இருக்கேன் சார். நான் ஒரு இருங்க. கேள்வி முதல்ல கேட்கணும் ஐயா. சொன்னது ரேவதி. ரேவதி தானே சொன்னீங்க ஆமாங்க. ஃபர்ஸ்ட். என்ன உங்க மனசுக்குள்ள இருங்க, என்ன கேள்வின்றத நான் சொல்றேன். ரைட்டா? எல்லாரும் ஒரு ராசி கட்டம் போடுங்க. ரேவதியோட மனசுக்குள்ள என்ன கேள்வி அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். லக்னம் வந்து கும்ப லக்னம். 2ஆம் இடத்துல சனி மாந்தி. 5ஆம் இடத்துல மிதுனத்துல குரு. 6ஆம் இடத்துல சந்திரன். 7ஆம் இடத்துல கேது, அதாவது சிம்மத்துல கேது. 10ல அதாவது விருச்சிகத்துல சூரியன், புதன், சுக்கிரன். 11ல செவ்வாய். ஏதாவது உனக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுமா ரேவதி? யாரு பேசுனது? 5ஆ? அதாவது பணம், குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள், ஒன்ன பத்தின வேலை சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி இடம் மாற்றம், தொழில். இதுல என்ன கேள்வி கேட்கணும்னு நினைச்சீங்க? தொழில் ஐயா. ஏற்கனவே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதை இடம் மாத்தலாம்னு கேட்கிற வர்றீங்களா? இல்ல, அதுல வியாபாரம் சரியா ஆகல. தொழில வந்துட்டு மேல என்ன பண்ணலாமா, கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு. பணம் சம்பந்தப்பட்டது இல்லையா? இப்ப நல்லா இருக்கு, பண்ணுங்க, தொடர்ந்து பண்ணுங்க. கடன் தான் அதிகமாயிட்டே போற மாதிரி இருக்கு. கடன் கட்டுற அளவுக்கு வந்துடும், சரியாயிடும். கடன் எனக்கு தீரணும் இந்த வருஷத்துக்குள்ள. எனக்கு அதுதான் செக் போட்டு அனுப்புறேன். உழைச்சா நல்லா வரும். கண்டிப்பா. இப்ப வருடம் நல்லா இருக்கு, இந்த வருடத்துல நீங்க கடன் கட்ட முடியும். சரிங்க. ரைட்டா? உன் மண்டையில அடிபட்டுச்சா? இல்லைங்கய்யா. ஏற்கனவே சின்ன வயசுல இருக்கு. ஏதோ தையல் போட்ட மாதிரி தெரியுது. அதே 3 தையல் போட்டு. 3 தையல் போட்டு. கரெக்ட், 3 தையல் அடையாளம் இருக்குய்யா. லக்கணத்துல எப்ப பிரசன்னம் போட்டாலும் லக்கணத்துல கேது வந்தா 3 அல்லது 7 தையல் போட்டிருப்பாங்க தலையில. ரெண்டாவது யார கேட்டீங்களே? மலர்விழி. சொல்லுங்க. இருங்க, நீங்க உங்களுக்கு வந்து ஏற்கனவே நம்ம ஆன்சர் பண்ணோம் இல்லையா? ஆன்சர் பண்ணாதவங்க கேள்வி கேளுங்க. ஏற்கனவே ஒரு ஆன்சர் பண்ணோம்ல, ஆன்சர் கொடுக்காதவங்க. சார் எனக்கு சார் விமலா சார். விமலாம்மா சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு சார். கேப்பா ஒவ்வொன்றா. விமலாம்மா சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. 7 சார். 7. உங்களுக்கு கடனு, உடம்பு தொந்தரவு, இனமாற்றம், இதுதான் கேள்வி கேட்க வர்றீங்க. கரெக்ட் சார். என்ன கேள்வி கேளுங்க. உடம்பு தொந்தரவு சார். ஆமா, ஏன்னா ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி சூழ்நிலையில தான் இருக்கிறீங்க. வயிறு சம்பந்தமான தொந்தரவு, சாப்பிட்டா ஜீரணமாக மாட்டேங்குது, கல்லு மாதிரி இருக்கு, இதுதான் உங்க பிரச்சனை. சார் கரெக்ட் சார். ஆமா, ரைட்டா? இருந்தாலும் அதை ட்ரீட்மெண்ட் மூலம் சரி பண்ண முடியும். ஓகே சார். ரைட்டா? செந்தில்குமார் சார் சொல்லுங்க. சார் நம்பர் 124 சார். அப்ப நீங்க 12ல அதை வகுங்க. உங்களை யார் எச்சா நம்பர் சொல்ல சொன்னது? சார் 10.33 வருது சார். 10.3. சரி, இப்ப என்ன உங்களுடைய கேள்வி?
கேள்வி வந்து மச்சானுக்கு வந்து ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கிறோம், ரொம்ப வருஷமா. அவனுக்கு கல்யாணம் ஆகல, தள்ளி தள்ளி போகுது. எப்ப திருமணம் ஆகுங்கிறது. திருமணம் எப்போது ஆகும் அப்படிதானே கேள்வி? ஆமா சார், வைஃப் உடைய வைகாசிக்கு தம்பி. மேல அக்டோபருக்குள்ள, அதாவது மே மாசத்துல இருந்து அக்டோபருக்குள்ள கல்யாணம் ஆகும். அப்புறம் மே டு இன்னொரு விஷயம், அக்டோபர். இங்க கேள்வி என்கிட்ட கேட்கிறவன் உங்களை பத்தின கேள்வி மட்டும்தான் கேட்கணும். ஓகே மற்றவர்களுக்கு கேள்வி கேட்காதீங்க. இதோட ஓகே. ஓகே மற்றவங்களுக்கு கேள்வி கேட்க வேணாம். ஓகே சார். ஓகே ஐயா Right. சதீஷ் ஐயா. சதீஷே, உனக்கு ஆ, பிடிச்ச சார். நம்பர் சொல்லு தம்பி. உனக்கு பிடிச்ச நம்பர் 9 சார். 9. உன் வீட்டு பக்கத்துல குளம் இருக்கா தம்பி? இருக்கு சார். ஒரு அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கா? அம்மன் கோயில், பெருமாள் கோயில் இருக்கு சார். அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கே தம்பி. வேப்ப மரத்துல வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தம்பி. இருக்கு சார். பக்கம் ஆனா ஆ. ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் சார். ஆமா. அப்புறம் உன் வீட்டுல இருந்து இப்ப பைபாஸ் ரோடு ஒண்ணு இருக்கா? பைபாஸ் இல்ல சார், நாங்க ஒரு கிராமம் தான் சார். கிராமம். இப்ப ரோடு போட்டிருக்காங்களா அந்த கிராமத்துக்கு? ஆமா சார். ஒரே நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. அப்புறம் உங்க அம்மாவோட உடல்நிலை நல்லா இல்ல. அம்மா என்ன பண்றாங்க? சார் அம்மா இப்போ 2 வருஷம் ஆச்சு சார், தவறிட்டாங்க சார். அது சரியாகல. சரி, சதீஷ்குமாருக்கு பலன் முடிஞ்சு. அடுத்தவங்க வாங்க. ஸ்ரீரங்கா ஐயா, எனக்கு ஒரு கேள்வி ஐயா. ரங்கநாதன் சாருக்கு பார்ப்போம். முக்கியமா நீங்க தான் வகுப்புல சேர்ந்திருக்கீங்க, அப்புறம் இதுக்கு அங்கேயே பார்த்துக்குருவோம். சரியா? இப்ப வகுப்பு எப்படி இருக்குது, பிரசன்னத்தினுடைய மகிமை என்ன அப்படின்றதுக்கு ஒரு டெமோ தான் இது. அப்ப வகுப்பு மாணவர் சேர்றதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக இந்த வகுப்பு. சொல்லுங்க ரங்கநாதன் சார். நான் நினைச்ச நம்பர் வந்து 14 ஐயா. நான் ஒரு விஷயம் நினைச்சிருக்கிறேன், அதைத்தான் கேட்கிறேன். என்ன பையனோ பொண்ணோ திருமண விஷயத்திலையா? இல்ல ஐயா. பூர்வீக சம்பந்தமான விஷயமா? பூர்வீகம் இல்லை ஐயா. நான் கொழும்பு இன்னொரு வீடு போறதுக்கு யோசிச்சிருக்கிறேன். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்த விதி 7ஆம் இடத்துல இருந்து அவர் லக்னத்தை பாக்குறாரு இல்லையா? அப்ப வீடு, 5ஆம் இடம் குழந்தை, என்ன 2ஆம் இடம் லக்னாதிபதியும் அங்கேயே உட்காந்துருக்கா. அப்ப உறுதியாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்க போகலாம். சரி. அந்த வீட்டுல ஒரு கிணறு ஒண்ணு இருக்கு. இது பிளாட் ஐயா. அதே பிளாட்ல தான் அங்க ஒரு கிணறு இருக்கு. நான் அதை கவனிக்க இல்லை ஐயா. ஆமா. நல்லது ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா. சொல்லுங்க. விஜயலட்சுமிங்க ஐயா. அதாவது எங்க வீட்டுக்காரருடைய பணம் வந்து வேற ஒருத்தர் கிட்ட கொடுத்து லாக் ஆயிட்டு இருக்குங்க ஐயா. நம்பர் சொல்லுங்க. அதுக்குதான் ஐயா நம்பர் வந்து 6ங்க ஐயா. 6. கிடைக்குமா? அப்படிங்களா சார்? ஆமா கிடைக்கும். அமௌண்ட் பெரிய அமௌண்டா? ஆமாங்க ஐயா. அவருடைய ரிட்டையர்மெண்ட் பண்ணாங்க ஐயா. அவருடைய ரிட்டையர்மெண்ட் பணத்தை அப்படியே கொடுத்துட்டோங்க ஐயா. பெரிய அமௌண்ட் தான். அதே அவங்க வீடு ஏதாவது இருந்து நீங்க எழுதிக்கங்கன்னு சொல்றாங்களா? அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க ஐயா. தோ தரேன்னு சொல்றாங்க, ஆனா சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி யாரையா வச்சு பேசுங்க. ஓகே ஓகே ஆயிடுங்களா ஐயா? அது மாதிரி யாரோ ஒருத்தர் வச்சு பேசுங்க. 4 வருஷம் ஆயிடுச்சுங்க ஐயா கொடுத்து. அதான் பணம் கொடுத்துட்டா யார்ட்டையுமே வாங்க முடியாது. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது, ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்க. ஆமா, ஏதோ ஒரு பத்திரத்தின் மூலமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்றிங்க ஐயா. ஐயா ஷர்மிளா ஐயா. சொல்லுங்கம்மா ஷர்மிளா. ஒண்ணு நடக்காம இருக்குது. 9 நம்பர் சார். வகுப்புல வேற பிரச்சனை பார்க்கும்போது பார்ப்போம்.
ஐயா ஒரு வேலை விஷயமா கேட்கணும், ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு தம்பி. அதான் வேலை ஒண்ணு முயற்சி பண்ணி அட்டன் பண்ணியிருக்கேன். இப்ப ஆல்ரெடி இருக்கிறதுல அது கிடைக்குமா, மாற்றம் உள்ளே கம்பெனிலேயே வேற டீமுக்கு கிடைக்குமா அப்படின்றது தெரியல. நம்பர் சொல்லுங்க. 6. எதிர்பார்க்கிற வேலையை நம்ப வேண்டாம். ஓகே. உன்னை போட்டு கொடுத்துட்டாங்க, அதனால உனக்கு கிடைக்காது. அது இன்னொருத்தன் போய் உட்காந்துட்டேன். நான் மற்ற வேலையை பார்க்க வேண்டியது அடுத்தது. இல்ல தெரியல, எனக்கு இன்னும் கிடைக்கல. எனக்கு அப்டேட் எதுவும் சொல்லல, எனக்கு தெரியல கிடைக்குமா என்னன்னு தெரியல. ஆமா, எதிர்பார்க்க வேண்டாம். ஐயா சரிங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு பிரச்சனை கேளுங்க. சொல்லு சதீஷே. சார் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சார். இது ஆட்டிசம் இருக்கு சார். என் குழந்தை எவ்வளவோ பண்ணாலும் சரியாகுமா சார்? ஏதாவது உனக்கு ஒரு லக்கணம் சொல்லு. சார் என்னோட லக்னம் வந்து விருச்சக லக்னம் சார். இந்த குழந்தைக்கு எப்படி இருக்குன்னு சொல்றதுக்காக ஒரு லக்கணம் சொல்லுன்னு சொன்னேன். கடக லக்னம் சார். கடக லக்கணம். சனி போட்டால் கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணுங்க. சரிங்க. வேற ஏதாவது கேள்வி வாங்க. சந்தன ராஜா என்ன பேரு? என்னடா கல்யாணம் பண்றீங்க? அதைத்தான் நானே கேட்க வந்தேனே, காது கேட்கல உனக்கு? ஆமா, முகத்துல எழுதி ஒட்டி இருக்குதே. எப்ப கல்யாணம் பாப்போமா? சொல்லு, உனக்கு பிடிச்ச நம்பர் ஒண்ணு சொல்லு. 5. உன் ஜாதகத்திலேயே 6ஆம் இடத்ததிபதி 8ல இருக்கா பாரு. 7ஆம் இடத்ததிபதி 8ல இருக்கான்னு பாரு. என்ன லக்னம்? கடை லக்னம் சார். 6ல சனி இருக்கு, 7ல ராகு இருக்கு. கரெக்ட், அதே வந்திருக்கு. ஆமா சார். 7 குடையன் 6க்கு போயிட்டா, இங்க 7 குடையன் 8க்கு போயிட்டான். ஆனா 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். இதான் பிரசன்னமும் ஜாதகம் ஒரே மாதிரி இருக்கு. சரியா? பொண்ணு பார்க்க போனாலும் ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகுது. நீ பார்க்க போற பொண்ணு போகும்போது வீடு பூட்டி கிடக்கும். அடுத்த வருஷம் பார்ப்போம். இன்னும் சரி ஆகல சார். எனக்கும் ஐயா வணக்கம். எனக்கும் ஒரு கேள்வி சார். கேளுங்க. ஏமா ஏற்கனவே வகுப்புல கேட்டிருக்கீங்கல்ல, அப்புறம் இங்கே கேக்குறீங்க? ஐயா கட் பண்ணுங்க. பிரசாந்த் சொல்லுங்க. எனக்கு மேரேஜுக்கு தான் சார் கேட்கலான்ட்டு. மேரேஜே பாத்துருவா. சொல்லு என்ன லக்னம், எந்த ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. சார் 2ங்க சார். 2. ஏய் சொல்லுங்க சார். மேரேஜ் பாத்துக்கிட்டு இருக்கியா, பாத்துட்டு பாக்குறியா? சார் இல்ல பார்த்துட்டே இருக்காங்க சார், பொண்ணு பார்த்துட்டே இருக்கிறோம். இல்லையே, ஏதோ ஒரு ரூட் ஓடிக்கிட்டு இருக்குதே. சார் அப்படியெல்லாம் இல்ல சார், எல்லாரும் அப்படியே சார். அப்பாவால் திருமணம் நிச்சயிக்கப்பட மாட்டாது. அதுவும் கரெக்ட் சார். அப்பா இருக்காரா? தனியா இருக்காங்க சார். சரி, அப்பா இல்லாம என்ன, உனக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான். அப்பா பார்த்து கல்யாணம் ஆகாது, அதனால நீயே பாரு. இல்லாட்டி தாய் மாமனை பார்க்க சொல்லு. ஓகே சார். பொண்ணு கிடைச்சிரும். மே மாசத்துக்கு மேல கிடைக்கும். ஐயா வணக்கம் ஐயா. அந்த பெரியவர் ஐயா நம்ம கேக்குறாரு பாப்போம். சொல்லுங்க ஐயா. பெரியவர் ஐயா, ஒரு 4 மாசம் ஆச்சு, வீட்டுக்காரமா இறந்துட்டாங்க. சரிங்க. அது எப்படி? நம்பர் 8 சார். 8. நல்லா இருந்தாங்க, திடீர்னு தான். இல்ல, நல்ல இறப்பு தான். தோஷம்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லபடியா அமைதியா அவங்க வாட்ல ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா தான் போயிருக்காங்க. அதான் ஒண்ணும் கொடுக்கல, செய்யல, எதுவும் பண்ணல. அதான் எதுவும் இல்ல. ஆமா, அப்படித்தான் இருக்கணும். அதே நல்ல மோட்சம். அதனால ஒண்ணும் கவலைப்பட வேணாம். 4 மணிக்கு போன் பண்ணாங்க. 4 மணிக்கு ஜுரம்னு வந்தவங்க 4:30க்கு போயிட்டாங்க. ஆமா, ஒன்னும் தொந்தரவு இல்லை. நல்லபடியா மோட்சம் ஆயிட்டாங்க. ஒண்ணும் கவலைப்பட வேணாம். சரி சரி. சரியா, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. சரியா. எனக்கு ஒரு கேள்வி. சொல்லுமா.
நாங்க ஒரு புதுசா ஒரு தொழில் தொடங்கியிருக்கோம். அது நல்லபடியா நடக்குமான்னு கேட்கணும். புடிச்ச சரிம்மா. நம்பர் 7. 7 ஆமா. 7 உணவு சார்ந்த தொழிலா? இல்லங்கய்யா, பூஜை சாமான். பூஜை பூஜை சாமானா? சாமான். உணவு பூஜை சாமான். ம், பரவாயில்லாம இருக்கு. ஆமா, பரவாயில்லாம போயிட்டு இருக்கா? ஆமாங்கய்யா. கொஞ்சம் சுமாராத்தான் இருக்கு, கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் நல்லா பண்ணுங்க. ஹலோ சார். சரி. ஐயா ஐயா ஒரு கேள்வி ஐயா. எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா புவனேஸ்வரி ஒரு கேள்வி ஐயா. சொல்லுமா புவனேஸ்வரி. கேளுமா புவனேஸ்வரி. வெங்கடேஷ் கேள்வியா? வளர்மதி கேக்குறாங்க. என்ன கேள்வி கேட்க சொன்னாலும் விரிசல் ஆயிராங்க. சொந்த வீடும் இல்ல, வாடகை வீடும் அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஐயா. அமையவே மாட்டேன். எனக்கு அப்படியா? அழுத்து போச்சுங்க. அழுத்து போச்சு. வளர்மதி, உனக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுங்கம்மா. 9ங்க ஐயா. 9. இந்த வீடியும் காலி பண்ணிட்டு தான் போகணும். ஐயா நேத்து தாங்க ஐயா காலி பண்ணிட்டு இங்க வந்து அப்படியா? உட்காந்துருக்கேன். காலி பண்ணிட்டு வந்தியா? ஏதாவது ஆமாங்க ஐயா. பக்கத்துல பசுமாடு இருக்கா பாருங்க. சரிங்க ஐயா. பசுமாட்டை கோமியை பிடிச்சிட்டு வந்து சரிங்க. வீடெல்லாம் தெளிச்சு விடுங்க. ஹலோ. சரிங்க ஐயா. சரிங்களா? ம். ஆமா, ஏதோ சுமாரா தான் இருக்கு. அடுத்த வருஷம் பார்ப்போம். சரிங்க ஐயா. ஹலோ, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சொல்லு வெங்கடேஷ். சார், கவர்மெண்ட் ஜாப்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அது எனக்கு நல்லபடியா கிடைக்கும். நம்பர் சொல்லு. 3. வாய்ப்பு உண்டு, ட்ரை பண்ணி கிடைக்கும். சரி, ஓகே. கட்டாயம் உண்டு, சரி, கிடைக்கும். பணம் காசு கொடுக்காத, பணம் கொடுத்து வாங்கிறாதீங்க. எல்லாருமே நல்லா கவனிச்சுக்கோங்க. கவர்மெண்ட் சம்பந்தமான எந்த வேலைக்கும் பணம் கொடுத்துடாதீங்க. எந்த பணம் யார்கிட்ட எவ்வளவு கொடுத்தாலும் ரிட்டர்ன் வாங்க முடியாத அந்த வேலையும் கிடைக்காது. நீங்களே பரீட்சை எழுதி கிடைக்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்க. சரி, ஓகே. ஓகே. எனக்கு ஒரு சொல்லுமா கண்மணி. ஐயா, எங்களது கோயில் வீடு ஒண்ணு கட்டி பாதியிலே நிக்குதுங்க ஐயா. அது கட்ட முடியுமா என்னன்னு கேட்டேன். கட்டணமா? சரிம்மா, உனக்கு பிடிச்ச நம்பர் சொல்லுமா. ஐயா 3ங்க ஐயா. 3. அந்த கோயில் கட்டுற இடத்துல கிணறு இருந்து மூடினீங்களாமா? ஐயா பக்கத்துல கிணறு இருக்குதுங்க ஐயா. இருக்கா? மூடிட்டீங்களா? அப்படியே இருக்கா? இல்லைங்க, இருக்கு. உபயோகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. சரி. திருப்பி மீண்டும் ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? சரிங்க ஐயா. அதுல ஏதாவது வேல் ஏதாவது சம்பந்தப்படுதா? ஐயா வேல் அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்து காவல் தெய்வம் இருக்குங்க ஐயா. வேல் இருக்குது. இருக்குங்க ஐயா. சரி, அந்த வேலுக்கு பூஜை பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்க ஐயா. அதே மாதிரி மண்ணை தோண்டும் போது வேல் வருதான்னு பாருங்க. சரிங்க ஐயா. ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. சரிங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடம் வந்து ஏற்கனவே கிணறு இருந்து அந்த இடத்த மூடித்தான் இப்ப அந்த இடத்துல எழுப்பப்படுது. இது சரிங்க ஐயா. முன்னாடி ஏதாவது கிணறு இருந்துச்சான்னு பாருங்க அதுல. சரிங்க ஐயா. ஓகே. எனக்கு ஒரு கேள்விங்க. ஹலோ. சொல்லுங்கய்யா. சர்வாலியா, என்ன பேரு? சுருளிவேலுங்கய்யா. சுருளிவேல் சொல்லியா. ஐயா, நம்ம ஜவுளி பிசினஸ் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஐயா. வியாபாரமே சுத்தமா இல்ல. அதே வேலைக்கு போலாமா இல்ல தொடங்கலாமா அப்படின்னு. யார் உங்க வீட்டுல சித்திரை நஸ்திரம்? என்னய்யா? சித்திரை நஸ்திரத்துல யாராவது இருக்காங்களா?
சித்திர நட்சத்திரத்துல யாரும் இல்லைங்கய்யா. யாரும் இல்ல. உத்திரம். உத்திரம் இல்லைங்கய்யா. சரி, மிருக சீரிஷம். மிருக சீரிஷம் இருக்குதா? சரி பாப்போம். 5ங்கய்யா. 5. செய்யலாமே. ஏன் சித்திரை கேட்டேன்னா சித்திரை தான் ஜவுளி தொழில் செய்வாங்க. அப்ப மிருக சீரிஷம் இருக்குது இல்லையா? மிருக சீரிஷம் சித்திரை அவிட்டம் 3 ஒரே நட்சத்திரம் தானே. அதனால செய்யலாம். இதை நீ நல்லா பண்ணு. ஏன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போ. கோயிலுக்கு போய் தீர்த்தம் எடுத்துட்டு வந்து தீர்த்தத்தை கோயில்ல இந்த இதுல கடையில தெளிச்சுட்டு வியாபாரத்தை பாரு. ரன்னிங் ஆகும். சரிங்க, நன்றிங்கய்யா. கொடுக்குறீங்க. சரிங்க, நன்றிங்க. கிருபா சார். சொல்லுங்க சார். என் ஹஸ்பண்டுக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டே இருக்காங்க. ஆனா வந்து ஜஸ்ட் ஏற்கனவே கிருபா அப்பதான் உங்களுக்கு பதில் சொல்லிட்டோம்ல. வேற ஒரு பதில் சொன்னோம் இல்லையா? நான் கேட்டுட்டே இருந்தேன். இப்பதான் ஃபர்ஸ்டா கேக்குறேன். சரி, உங்க வீட்டுக்காரருக்கு வேலை கிடைக்குதான்னு கேக்குறீங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பேர் என்னங்க? பாலகிருஷ்ணன். சரி, இது சொல்லுங்க, நம்பர் சொல்லுங்க. 3 சார். 3. வாய்ப்பு இருக்கு, முயற்சி பண்ணலாம், கிடைக்கும். 1 மார்க்கு 2 மார்க் அந்த மாதிரியே தான் சார் ஒரு 5 இந்த டைம் வருஷமா எழுத சொல்லுங்க, கிடைச்சிரும். ரொம்ப நன்றி சார். ரைட், ஓகே. கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்ப அந்த பிரசன்னத்து இது வந்து ஒரு குட்டி பிரசன்னம். இந்த மாதிரி 40 வகையான பிரசன்னம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் வகுப்புல. 40 வகைக்கு மேல இருக்கு. அது போக குலதெய்வத்துக்கு எல்லாம் நம்ம பிரசன்னம் பார்ப்போம் இல்லையா? குலதெய்வம் எப்படி இருக்குன்னு. என்னங்க, அந்த குலதெய்வம் பார்க்குற பிரசன்னமும் இதுல இருக்கு. அதே மாதிரி வெற்றிலை பிரசன்னமும் இதுல வரும். வெற்றிலை பிரசன்னம் கத்துக்கிட்டாவே போதும். நீங்க நிறைய பேருக்கு எதுவுமே ஜோசியமே தெரியல, வெத்தலை பிரசன்னத்தை வச்சு ஜோசியம் சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய வகையான பிரசன்னங்கள் சொல்லித்தரும். இந்த மாதிரி வகுப்பு தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்பு சார்ந்து ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க. ஐயா சாந்தாமணிங்க ஐயா. சொல்லுங்க. ஐயா எனக்கு குலதெய்வமே எதுன்னு தெரியலீங்க ஐயா. இப்ப நான் கேட்டது வகுப்பு சார்ந்த கேள்வி சொல்லுங்க. ஓகே ஐயா. ரைட்டா? வகுப்புல இப்ப நம்ம வகுப்பு நடத்த போறோம். நாளையில இருந்து அந்த வகுப்பு 11 to 12. ரைட்டுங்களா? அந்த வகுப்புல யாராவது சேர விரும்புனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேட்கலாம். ஐயா அந்த வகுப்பு எத்தனை மாதங்கள் நடக்குங்க ஐயா? 60 நாள் நடக்கும், 2 மாசம். சரிங்க ஐயா. சரி. 11 to 12. அதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசன்ன வகுப்பு சொல்லி கொடுப்போம். சரிங்க ஐயா. சொல்லுங்க வித்யா. ஐயா இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் 2 ஒரே டைம்ல வருமாங்க ஐயா? இல்ல 10 to 11ங்க ஐயா. சாரிப்பா, சாரி 10 to 11. கரெக்ட். ஓகே, தேங்க் யூ. 10 to 11 அதை முடிச்சிட்டு நீங்க இதுக்குள்ள வந்துடலாம். ஐயா வெத்தலை பிரசனம் இது பண்ணணும்னா கிளாஸுக்கு வரணும்னா ஒரே ஃபீஸ் தான். இந்த ஃபீஸ் கட்டினீங்கன்னா இந்த பிரசனத்திலேயே வெத்தலை பிரசனம் கொடுத்துருவோம். அது எவ்வளவு நாளுங்க ஐயா? அது எல்லாமே சேர்த்தே 60 நாள் தான். 60 நாள். அதுலயும் தனியா வரும். வெத்தலை பிரசனம்ன்றது 4-5 நாள் சொல்லி கொடுப்போம். ஐயா ஒரு 3 டைமா ஃபீஸ் கட்டலாமாங்க ஐயா? கட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா கட்டுங்க. கட்டலாம். சரிங்க. கொஞ்சம் கொஞ்சமா கட்டலாம். சரிங்க. ஏன்னா இது இந்த மாதிரி பிரசன்னம்லாம் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. இப்ப நான் எடுத்திருக்கிறது வந்து சின்னூண்டு பிரசனம் எடுத்தோம். இது சோழிகள்லாம் போட்டு பிரசன்னம்லாம் எடுக்கிற முறைகள் இருக்கு. சோழி பிரசன்னம், இதுல அஷ்டமங்கல பிரசனம்னு ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் வந்து படிச்சுட்டு போய் நம்ம எடுக்க வேண்டியதில்லை. இந்த பிரசனத்துக்கு வந்து நிறைய படிப்பெல்லாம் வேண்டியதில்லை. ஈஸியா வந்து பலன் சொல்ற மாதிரி. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, குரு தெய்வ அனுகூலம் இருக்கா இல்லையான்னு பார்த்தோம் இல்லையா, அம்மாவோட அனுகூலம் இருக்கா பார்த்தோம்ல. இதெல்லாம் வந்து மெமரியில படிச்சு பாடத்திட்டமா வர வேண்டியதில்லை. சின்ன சின்ன வார்த்தைகள் தான் வரும். அதை வந்து ஈஸியா நீங்க பலன் சொல்ற மாதிரி இது பண்ணலாம். ஒருத்தருக்கு என்ன சம்பவம், ஏன் பிரச்சனை, ஏன் கல்யாணம் ஆகல, ஏன் வேலையில பிரச்சனை, ஏன் தொழில பிரச்சனை அப்படின்றதுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறது. மற்றதெல்லாம் நம்ம காரணம் கண்டுபிடிக்க முடியாது. நல்லா இருக்கு, நல்லா இல்லை, தொழில் செய்யலாம், தொழில் செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ ஒருத்தர் குழந்தை பிறக்கலைனாக அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த பிரசனம். இந்த மாதிரி குலதெய்வம் ஐயா விட்டுட்டு போச்சு, குலதெய்வத்தை எங்க இருக்கு,
ஏன்னா அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு எப்படி இருக்கு பிரசன்னம், கோயிலுக்கே பார்க்குற பிரசன்ன முறைகள்லாம் இந்த நம்ம சோழி பிரசன்னம் தான். அதில் தீபமேத்தியெல்லாம் பிரசன்னம் பார்ப்போம். தீபமேத்தி பார்க்கறது, சோழிகளை போட்டு பார்க்கறது, வெத்தலை வச்சு பார்க்கறது, இப்படி நிறைய வகைகள் இருக்கும். எந்த பிரசன்னம் உங்களுக்கு எளிமையாக வருதோ அந்த பிரசன்னத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் பிரசன்னம் பார்க்கலாம். இந்த மாதிரி வகுப்பு தான் நம்ம நாளைக்கு வகுப்பு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அந்த வகுப்பில் சேரணும்னு நினைக்கிறவங்கலாம் நம்ம இதில் லிங்க் கொடுத்துருப்பா, ஏற்கனவே கொடுத்தோம் இல்லையா உங்கள் குரூப்பில்? ஆமாங்க. அதில் யாரும் சேர்ந்துருக்கீங்களா அந்த அந்த வகுப்புக்கு? ஸ்வர்ணா சேர்ந்திருக்கேங்க ஐயா. வித்தியாசம் சேர்ந்துருக்கீங்க. அதாவது நீங்க படிக்க முடியாதுன்னு நினைக்க வேண்டியதில்லை. இப்பதானே பாரம்பரியம் உள்ள வந்திருக்கோம், அதனால ஈஸியா படிக்க முடியும். ஏன்னா ஐயா ஒரு கேள்வி. படிக்கணும். ஐயா இந்த பிரசன்னம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நாமே பாத்துக்கலாமாங்க ஐயா? நம்ம எல்லாத்துக்கும் நம்மளே பார்க்கலாங்க. அதுக்கெல்லாம் ஒரு எளிமையான மெத்தட் இருக்குது. யாராவது குடும்ப ஜோறு வச்சிருக்கீங்களா கையில? வச்சிருக்காங்க. எடுங்க, குடும்ப ஜோறு வச்சிருக்காங்க எடுங்க. பக்க நம்பர் சொல்லுங்க விஜி. நான் இப்ப எடுக்கிறேங்க ஐயா. யாராரு வச்சிருக்கீங்களா? அவங்க வந்து உங்களுக்கு யாரு அந்த குடும்ப ஜோரை வச்சிருக்கவங்க ஒரு கேள்வி கேளுங்க. அதாவது குடும்ப ஜோரை வச்சிருக்கவங்க ஏதாவது கேள்வி வேணும்னா கேளுங்க. பையனுக்கு வேலை இல்லை ஐயா. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 105. 105 இருங்க. இப்ப பக்க நம்பர் சொல்லுவாங்க, அதுல படிச்சு பாருங்க உங்க பையனுக்கு எப்படி கண்டிஷன் உங்களுக்கே கையில பாருங்க. ஐயா 185வது பக்கம் இருக்கு. 185. 185 அந்த பக்கத்தை எடுங்க. ஆரோட அற்புத சக்கர பலன் இருக்கு சார். என்ன நம்பர் சொன்னீங்க ஐயா? 108 சொல்லு. 108க்குள்ள நம்பர் சொன்னேன். நீங்க என்ன நம்பர் சொன்னீங்க? நான் சொன்னதா? ஐயா என்ன நம்பர் சொன்னாங்க? 105 சொல்லுங்க. 105க்கு படிங்க. அந்த 105 நம்பருக்கு போட்டுக்க பலனை படிங்க. அந்த புக்ல 185 பக்கத்துல காரிய தாமதம், தேடிய பொருள் கிட்டாது, வழி. அவ்வளவுதான். கவர்மெண்ட் வேலையை விட்டு போட்டு பேசாம பிரைவேட் வேலைக்கு போக சொல்லுங்க. இது மாறவே மாறாது. 100% இது. இல்ல அவரு பிரைவேட்ல வேலை பார்த்தாரு. கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி பண்ண வேண்டாம். இல்ல அவர் பண்ணல ஏற்கனவே ஆல்ரெடி பண்ணல. சந்தான ராஜா தம்பி, சந்தானராஜ் யார் சார்? சொல்லுங்க சார். நீ 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லு தம்பி. 5 சார். 5 படி விஜயலட்சுமி. புகழுடன் வேலை முடியும், வழக்கில் வெற்றி, சுபகாரியம் உண்டாகும், ஆண் பிள்ளை. உனக்கு கல்யாணம் சீக்கிரத்துல ஆகுமான்றது இன்னொரு பிரசனம். சுபகாரியம் ஆகணும் சார். ஆமா, அதனால மே மாசத்துக்கு மேல பொண்ணு கிடைச்சிரும், கவலைப்படாத. கிடைச்சிரும். தேங்க்யூ சார். ஓகே சார். வேற யாரா கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு என்கிட்ட கேட்காம இருந்தது யாருங்க? சர்மிளா என்ன கேள்வி கேட்கணும்? சர்மிளா பிரசன்னம் தான் இது. இந்த டயத்துல இப்படி கிளாஸ்ல பார்க்க முடியும் கூடிய பிரசன்னம் இல்லை இது. ரைட்டுங்களா? அதெல்லாம் செப்பரேட்டா நிறைய நேரம் வேணும். சொல்லுங்க மலர்விழி. சங்கீதா சார். மகனுக்கு பார்க்கணும் சார். கல்யாணம் எப்ப? நம்பர் சொல்லுங்க. நம்பர் சார் 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5. புகழுடன் வேலை முடியும், திருமணம் ஏற்பாடாயிர உடனே கல்யாணம் பண்ணலாம். ஆமா சார். ஓகே, கல்யாணத்துக்கு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகணும் ஐயா. ஆடியோவை தொடர்ந்து வச்சுட்டு பேசாதீங்க. சண்முக பிரியா ஆடியோ ஓபன் பண்ணுங்க. பொண்ணு பாத்துட்டு இருக்காயா? செந்தில்குமாரே ஆடியோ கட் பண்ணி செந்தில். சொல்லுமா சண்முக பிரியா. ஐயா என் மகனுக்கு திருமணம் ஆகணும் ஐயா. எப்ப சொல்லுங்க. நம்பர் சொல்லுமா. 108க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுமா. 95 ஐயா. 95 படிமா.
குடும்ப பிரிவு, இடமாற்றம், துயரம். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, சரிங்க ஐயா. மே மாசத்துக்கு மேல பார்க்கலாம். இதுவரை கேள்வி கேட்காதவங்க மட்டும் கேள்வி கேளுங்க. ஏற்கனவே கேட்டவங்க திருப்பி வராதீங்க. சொல்லுங்க கவிதா, என்ன கேள்வி? சார் எங்க பையனுக்கு கல்யாணம் சார். நம்பர் சொல்லுங்க. 75ங்க சார். எத்தனை? 75, 75. 75 படிமா. நினைத்தது ஜெயம், வியாபார விருத்தி, பிணி அகலும். ஆமா, உடனே கிடைச்சிருமா? ஓகேங்க சார், ரொம்ப தேங்க்யூங்க சார். ஓகே, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குங்க, ரைட்டா? இதுக்கு பேரு சகாதேவன் ஆரணம்னு பேர். இந்த பிரச்சனத்தை நீங்க இன்னைக்கே கையில எடுக்கலாம். யாரா கேள்வி கேட்டாங்கன்னா 108க்குள்ள நம்பர் கேட்டுட்டு நீங்க இந்த பலனை சொன்னீங்கன்னா 100% கரெக்டா இருக்கும். சார் ஐஸ்வர்யா சார். சார் குழந்தைக்கு நம்பர் 11 சார். 11 படிமா. என்ன குழந்தைக்கு? நமக்கு ஒரு கேள்வியும் சொல்ல மாட்டேங்காரு. நீ கேள்வி கேட்குற மாதிரி உட்காரணும்ல. மண்டைய ஆட்டிக்கிட்டு அதை கேமராவை எங்கெங்கேயோ போட்டுக்கிட்டு இருந்தாக்க உனக்கு வகுப்புக்குள்ளேயே விடக்கூடாது. கேமரால ஒழுங்கா உட்காந்து நோட்டை வச்சு எழுதிக்கிட்டு இருக்கணும் கோடீஸ்வரா. சொல்லுமா. சார் 11 சார் நம்பர். படிங்க விஜயலட்சுமி. தொழிலில் துக்கம், அடுத்தது பகை, மனைவி பிரிவாள், எதிலும் நஷ்டம். இப்போதைக்கு வேணாம்மா. ஓகே சார். ஏற்கனவே நம்ம ஒரு பிரச்சனை பார்த்தோம்ல உனக்கு. எஸ் சார். அதுல என்ன வந்துச்சு? நீங்க பாசிட்டிவா தான் சார் சொன்னீங்க. பாசிட்டிவ் வந்திருக்காதே. இல்ல சார், ஆக்சுவலி ட்ரை பண்ணுன்னு சொன்னீங்க சார். ஹாஸ்பிட்டல் போனதே சொல்லியிருக்கு, பாசிட்டிவா சொல்லல. உனக்கு மனசங்கடப்படாம சொல்லியிருப்பேன். இருந்தது வந்து துல்லியமா இருக்கிறது, மறைக்கவே முடியாது. சரிங்க சார். அது மாதிரி. ஹலோ சார், சங்கீதா. ஓகே. சொல்லுங்க, எந்த சங்கீதா? அடிக்கடி மெசேஜ் பண்ற சங்கீதாவா, சாதாரண சங்கீதாவா? சாதாரண சங்கீதா சார். சொல்லுங்க, என்ன கேள்வி? சார், கணவருடைய வேலை எப்படி இருக்கும்? நம்பர் சொல்லுங்க. 1 சார். 1க்கு படிங்க. நினைத்த காரியம் ஜெயம், பெரியோர் உதவி, செல்வச் சேர்க்கை. யாராவது ஒருத்தர் வந்து இங்க வேலை இருக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க, போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. ஓகே சார். ஓகே, சரி, வகுப்பை நம்ம நிறைவு பண்ணலாம். என்னங்க, இந்த வகுப்புல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐயா அருணாதேவிங்க ஐயா. வகுப்புல பாத்துக்கலாமா? சரிங்களா? இதாவது கட்டணம் வந்து இந்த பிரசன்ன வகுப்புக்கு 5000 ரூபாய். ஏன்னா ஒரு பார்ட் கட்டிட்டு கூட கொஞ்சம் கொஞ்சமாவும் கட்டலாம், ஒட்டுக்காவும் கட்டலாம். யார் விருப்பமோ அந்த லிங்க் தர்றா, அந்த லிங்க்ல வகுப்புக்கு சேர்றவங்க மட்டும் உள்ள போவாங்க. ஏன்னா வகுப்புல சேராதவங்க உள்ளுக்கு வர வேண்டாம், அந்த லிங்க் வழியா ஜாயின் பண்ண வேணாம். வகுப்புல சேர்றவங்க மட்டும் அந்த அஷ்டமங்கல பிரசன்ன வகுப்புக்கு லிங்க் தரேன், வாட்ஸ்அப் லிங்க்கு, அதில் நீங்க ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? நல்ல வாய்ப்புகளோட மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றி ஐயா.